எந்த இடத்திலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லுவோமானால், மிகவும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறவர்களுக்கு நேராக ஆண்டவர் மறுபடியும் ஊன்ற கட்டுவதற்காக ஆனந்தம் இல்லாமல், ஒரு செழிப்பில்லாமல், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு அலங்காரம் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தீர்க்கதரிசனமாய் சொல்கிற வார்த்தை, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற பாடுகளிலே எல்லாம் இழந்தது போல இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களிலே இதை நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம எதுக்காக வாழணும், எதற்காக இதை செய்யணும், ஏன் இந்த வாழ்க்கை, அப்படி ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கோம். அந்த எண்ணம், அந்த சூழ்நிலையெல்லாம் எல்லா வித ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு இவைகளெல்லாம் அந்த ஆத்மாவிலிருந்து எடுத்து போட்டும். அந்த வனாந்தரமான இடத்துல தான் கர்த்தர் சொல்கிறார், அது மறுபடியும் செழிக்கும், மறுபடியும் அது ஆனந்த களிப்புடன் பாடும், மறுபடியும் அதன் அலங்காரம் அதுக்கு அளிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தாவீது சொல்கிறார், தான் வருத்தத்தோடு கூட இருக்கிற சூழ்நிலையிலே, நான் போராட்டத்தோடு கூட இருக்கிற சூழ்நிலையிலே, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடினாலே, நாம் வருகிற கஷ்டத்தில், போராட்டத்தில் நம்ம ஏதோ இருந்துவிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நான் ஜபத்தில் சொன்னது போல், நாம் ஏதோ யோபு வந்து அவருக்கு எல்லா கஷ்டம் பாடுகள், ஒரே நாளில் 10 பிள்ளைகள் போச்சு, ஆசி அந்தத்துகள் போச்சு, உடல் சரீர சுகம் பலன் போச்சு, எல்லாவற்றையும் இனி நான் சொல்லுவேன், எந்த உறவுகள் ஆனாலும் நீ ஒரு காரியத்தில் ஜெயிக்கிற போது, நீ காரியத்தில் நீ உயர்ந்திருக்கிற போது உன்னை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம தாழ்ந்து போகிற போது ஒருவரும் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஆலோசனைக்கு துணையாக இருக்க மாட்டாங்க, நம்ம தரிசனத்துக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வீண் என்று நாம் நினைப்பாங்க. இவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீண், இந்த விசுவாசம் வீண் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டாகிடும். அதான் அங்கே தாவீது சொல்கிறா, உன் தேவன் எங்கே, உன்னை நீ ராஜாவா இருப்பா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு தாவீது. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, அலைந்து திரிகிற காரியம் தன் ஜீவனுக்கு. அதான் அவங்க கேட்குறாங்க எல்லாரும் அவனை பார்த்து, எப்பா உன்னை அபிஷேகப்படுத்தின ஒரு தேவன் எங்கே, நீ ராஜாவா இருப்பா என்று அபிஷேகப்படுத்தின தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்கிறபடினாலே, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என்னது? கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அனைவருடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணீர் நமக்கு உணவு போல இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நல்ல சபை, பெந்தகோஸ்தே சபை ஒன்று இருந்தது. நல்லா ஆராதனை பண்ணாங்க ஆண்டவரில். ஒரு நாள் தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க, பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்காங்க. ஒரு நல்ல பாம்பு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பாம்பு வச்சு வெடித்து சிதறி அங்கே தேவனை துதித்து கொண்டிருந்தவங்களை எல்லாரும் மரித்து போனாங்க. அநேகர் மரித்து போனாங்க.
உலகமெங்கிலும் இந்த செய்தி போச்சு. அந்த சபைக்கு ஆறுதல் தந்தது. ஆறுதல் சொல்ல உலகமே ஆறுதல் சொல்லுச்சு, உலகமே தேர்தல் சொல்லுச்சு, உலகமே பண ஒத்தாசை பண்ணிச்சு, உலகமே மறுபடியும் சபையை கட்டி கொடுத்தது. ஆனாலும் புறஜாதிகள் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? உன் தேவன் எங்கே? நீங்க ஆண்டவர் ஆராய்ச்சிங்க, சபையில் ஆராய்ச்சிங்க, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராய்ச்சி கொண்டிருந்தீங்க. ஆராதிக்கிற போது அநேகர் மரித்து போனார்களே, உன் தேவன் எங்கே? நம்ம இழப்புகள்ல கூட நமக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்காது. இறப்புகளை கூட நம்ம சரி கட்டிடலாம், நம்மளால முடியும். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். நான்லாம் என்னுடைய தாய் மரிக்கிற போது நான் சொல்லுவேன், அவங்க போனால் உலகமே இல்லை, நம்மளும் போயிட வேண்டியதுதான், நீ உலகத்தில் வாழ முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு இழப்பை சந்திப்பதற்குண்டான பலனை ஒரு மனுஷனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த அழுகை மாறுகிற ஒரு சூழ்நிலை, இந்த வனாந்தரம் மாறுகிற ஒரு சூழ்நிலை, அதான் அந்த கால வேளையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் சூழ்நிலை இப்படியே இருக்காது, உன் வனாந்தரம் மாறும், உன் அழுகை சத்தத்திலே ஒரு களிப்பு உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும், அலங்கோலமாக இருக்கிற இடத்திலே அலங்காரமானவர்களை நான் செய்வேன். இதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர்களை கேட்டவர்கள் யார் அப்படின்னா, நீங்க தேவனை தானே ஆராய்ச்சிங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆராய்ச்சிங்க, கண்களை மூடி என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட ஆண்டவர் ஆராய்ச்சிங்க. ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு? ஏன் இந்த ஆண்டவர் தானே தேடுனீங்க, ஆண்டவரை தானே நீங்க தூய்ச்சிங்க. யாரு கேட்பான்னா, விசுவாசம் இல்லாத தேவ நம்பிக்கை இல்லாதவன் நம்ம பார்த்து கேட்பாங்க. இதை விட ஒரு வழி வேற எதுவுமே உங்களுக்கு நமக்கு இருக்காது. நம்ம வந்திருக்கிறத கூட நம்ம சமாளிச்சிடலாம், நமக்கு வந்திருக்கிற பிரிவை நம்ம சமாளிச்சிடலாம், நம்ம வந்திருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்ளலாம். ஆனால் உன் தேவன் எங்கே? உன் நம்பிக்கை எங்கே? இதுதான் கிறிஸ்துவத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். எங்க அலுவலகத்திலே ஒரு தம்பி இருக்காரு, அவருக்கு ஒரு குழந்தையே இல்லை. அநேக நேரம் அந்த குழந்தை பறி போயிடுச்சு. அப்புறம் ஒரு குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தார் ஆண்டவர். அவன் பக்கா விக்கிரகம். நான் வசனம் சொல்லுவேன், காலாண்டு கொடுப்பேன், எல்லாமே செய்வேன், நம்மளால முடிஞ்சது சுவிசேஷம் சொல்லுவேன். குழந்தை பிறந்ததுங்க, கரெக்டாக 2 வயசு ஆச்சு. ரொம்ப நாள் குழந்தை இல்லை, 2 வயசு ஆச்சு. திடீரென்று குழந்தை மறிச்சு போச்சு. திடீரென்று அந்த குழந்தை மறிச்சு போச்சு. தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க, டாக்டர்கிட்ட போனாங்க, ஒன்றும் இல்லை, போயிடுச்சு. அப்போ பாருங்க, அது ஒரு பெரிய கூட்டம், விக்கிரக கூட்டம். ஆனால் இன்னைக்கு சொல்லுவேன், உங்க விசுவாசம் குறைவே இல்லை. இன்னைக்கும் எங்கெங்கயோ ஊருக்கு போறாங்க, எங்கெங்கயோ பிரார்த்தனை பண்றாங்க, வர சொல்ல இன்னும் பட்டையும் சொட்டையும் கொட்டையுமா தான் வராங்க. ஏன்னா விக்கிரகத்துக்கு சாத்தானுக்கு என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற, அது யார் கேட்பான் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்லயே நம்ம இருக்கிறோம் வச்சுங்களேன், விசுவாசித்தவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா யார் கேட்பான்னா, விசுவாசமே இல்லாதவன் கேள்வி கேட்பான். தேவனை நம்பாதவன், இது வரைக்கும் நம்பாதவர்கள். இப்போ அந்த சிஸ்டர் இருந்தாங்க, அந்த வீட்டை அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியுமோ சொன்னாங்க. சொந்த தம்பியானாலும் கணவரானாலும் அநேகருக்கு அவங்க உதாரணத்துவமாக அந்த சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இன்னைக்கு நான் நம்புகிறேன், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவங்க இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு யாருக்காக அவங்க போடுறாங்களோ, யாருக்காக ரட்சிப்புக்காக போடுறாங்கன்னோ அவங்களே கேள்வி கேட்பாங்க. நீ இவ்வளோ நம்புனீங்களே, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களே, இவங்களா அவ்வளோ 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 இதுவாக ஆண்டவரை துதிச்சாங்களே, கர்த்தருக்காக செய்தாங்களே, ஏன் அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுவேன், அவர்கள் பலனை அவர்கள் அடைந்து தீர்ந்தாயிடுச்சு. அவர்கள் விசுவாசத்துக்கு, அவர்கள் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சொல்லுவேன்,
போகிறவங்க அவங்க பிரயாசத்தை விட்டு ஒழிந்த அமைதியோடு கூட பிரயாசம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் போராட்டம் கஷ்டம். அப்போ உன் தேவன் எங்கே? யார் கேட்பான் அப்படின்னா, தேவன் நம்பிக்கை இல்லாதவன் நம்ம பார்த்து கேட்பான். உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே? நம்ம யாரையாவது அப்படி போய் பார்த்து கேட்போமா? நீ இவ்வளோ பக்தியா தேடினிய, இவ்வளோ பண்ணிய, அவ்வளோ பண்ணிய, உன் தேவன் எங்கே? நம்ம போய் கேட்க முடியும்? கேட்கறது யாரையும் கேட்கறது இல்லை. நம்ம ஆண்டவருடைய அன்பை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே உன் தேவன் எங்கே? நாள்தோறும் என் கண்ணீர், நான் கண்ணீர், என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. ஏன்னா எனக்கு வந்த போராட்டங்களினால கூட நான் சமாளிச்சிருவேன். எனக்கு வந்த பிரிவினால கூட நான் இருந்துருவேன். ஆனால் உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகளை என்னை பார்த்து அனுதினமும் கேட்கிறது என் கண்ணில் கண்ணீரை வர வைக்கிறது. ஆமே இல்லையா? அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் நிச்சயமாகவே சொல்கிறேன், நான் எவ்வளவோ போராட்டத்தை இழப்பில் என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரே ஒரு விடை அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து நான் அதை அறிந்து கொண்ட காரியம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, அங்கே சொன்னது போல உங்கள் முழங்கால்களை உறுதிப்படுத்தி உங்கள் கைகளை திடப்படுத்துங்க. ஏசியா தீர்க்கதரிசனம் முதலாவது என்னன்னா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயம் என்ன உங்களுக்கு சோர்ந்து போனாலும், என்ன ஆறுதலற்ற நிலைமைகள் இருந்தாலும், என்ன நீங்கள் நிந்தைகளுக்கு உட்பட்டாலும், என்ன இழப்புகளை நீங்கள் சந்தித்தாலும், நீ மறுபடியும் கட்டப்படுவதற்கு, உன் உள்ளம் கட்டப்படுவதற்கு, உன் சூழ்நிலை கட்டப்படுவதற்கு, நீ அலங்கோலமாக இருக்கிற நீ அலங்காரமாக மறுபடியும் மாறுவதற்கு, அலறல் இருக்கிற இடத்திலே மறுபடியும் ஆனந்த களிப்பு வருவதற்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் நான் சொல்லுவேன், முதலாவது ஜெபம். யாருக்கும் எந்த பதிலும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 109வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கூடுமானால், அங்கே நீங்க கவனிங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என் விரோதிக்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நானே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென். நீங்க இது உங்க வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க. இந்த ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ யாருக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறீங்க சொல்லுங்க? யாரை நோக்கி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றீங்க. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபம் பண்றீங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எந்த தோல்வியானாலும், எந்த ஜெயமானாலும், எந்த நிந்தையானாலும், எந்த அவமானமானாலும், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிற, நீ இயேசுக்குள்ளாக தொடர்ந்து நிற்கணும் அப்படின்னா, மறுபடியும் உன் அலங்கோலம் அலங்காரமாக மாறணும் அப்படின்னா, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணு. இந்த ஜெபத்தை தவிர வேற எந்த பெரிய ஆலோசனையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. வேற எந்த பெரிய ஆறுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வேற எந்த தேர்தலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஜாக்கிரதையாக நான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம இந்த விசுவாசத்திற்காக நிற்க முடியாது. மறுபடியும் நாம் ஊன்ற கட்டப்பட நாம இருக்க முடியாது. இயேசு நாமத்தினாலே நான் சொல்கிறேன். அதனால தான் நீங்க வாசிங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து அவர் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 21:30. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற ஆகையால்
இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்காக, இங்கே வேற உலக அழிவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்காக. நல்லா இந்த வார்த்தை நீங்க கவனிச்சுக்கீங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்காக. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்காக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது, பிரிவுகள் வருகிற போது, தோல்விகள் வருகிற போது, அந்த சமயத்தில் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்காக பிசாசு எதை தான் வச்சிருக்கிறான்னா, விசுவாசத்தை எடுத்துருவான், பரிசுத்த வாழ்க்கையை எடுத்துருவான், உங்க ஜபத்தை எடுத்துருவான், உங்க ஆராதனையை எடுத்துருவான், உங்க சபை கூடுதலை எடுத்துருவான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்து போனதாக இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு. நமக்கு கஷ்டம் வருகிற போது, துன்பம் வருகிறது, துயரம் வருகிற போது, பிரிவு வருகிற போது, ஒரு காரியம் உலகத்தில் சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், உன்னால் முந்தி மாறி ஜெபம் பண்ண முடியாது, உன்னால் முந்தி மாறி விசுவாசமாக இருக்க முடியாது. அநேக என் தேவன் எங்கே என்று அடுத்தவங்க கேட்கறதில்ல, நம்மளே நம்ம அநேக வேலை நம்ம கேட்போம். தேவன் ஒரு இருக்கிறார், ஏன் இப்படி நடக்குது? அடுத்தவங்க கேட்கறதில்ல, நம்மையே நம்மளை பார்த்து கேட்போம். இனி சம்பவிக்கிற போகிறவர்களுக்கு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இனி சம்பவிக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்வி, துன்பம், துயரம், அலங்கோலம் வருகிற போது என்ன சம்பவிக்குன்னா, நம்ம மனசுல முதலாவது கேட்கிற கேள்வி அடுத்தவங்க சொல்றது இருக்கும். நம்ம மனசு சொல்லும், என் தேவன் எங்கே? அடுத்தவங்க சொல்லுவாங்க, உன் தேவன் எங்கே? முதலாவது நம்ம இருதயத்திலே கேட்கப்படுகிற காரியம் என்னன்னா, என் தேவன் எங்கே? நம்ம கேட்கிறோம் இல்லையா? நானும் கேட்கிறேன், என் தேவன் எங்கே? என் தேவன் எங்கே? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எதை தப்பா பண்றோம்? இந்த உலகத்துல இருக்கிற தவறுகளை, உலகத்தெல்லாம் செய்யற தவறுகள் போலவா நாங்க செய்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் என்ன தவறு செய்கிறோம்? ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு? ஏன் இந்த போராட்டம் எங்களுக்கு? ஏன் இந்த காரியங்கள் ஏன் இது அனுமதிக்கிறீர் எங்களுக்கு? முதலாவது நமக்குள்ளேயே நம்ம கேட்கிற இனி என்ன சம்பவிக்குன்னா, என்னை பார்த்து நான் கேட்பேன், ஆண்டவரே, என் தேவன் எங்கே? நான் ஆராதித்த தேவன் எங்கே? நான் பாடின தேவன் எங்கே? நான் நம்பின தேவன் எங்கே? புறஜாதியர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மைத்தாமே நாம் கேட்கிறோம். இதில் யாருமே விதிவிலக்கு அல்ல. நான் அநேக நேரங்களிலே கேட்டிருக்கிறேன், என் தேவன் எங்கே? நான் ஆராதித்த தேவன் எங்கே? நான் துதித்த தேவன் எங்கே? எனக்கு வாக்களித்த தேவன் எங்கே? எனக்கு வாக்கு தந்த தேவன் எங்கே? அநேக வேளைகளிலே அநேக நம்ம பார்த்து கேட்கறதில்ல, நம்மை நாமே கேட்கிற கேள்வி, என் தேவன் எங்கே? அல்லது உன் தேவன் எங்கே? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி சம்பவிக்க. மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் சம்பவம் நடந்துச்சா? ஒரு போராட்டம் வந்துதா? ஒரு பயங்கரமான ஒரு அலை அடித்ததா உன் வாழ்க்கையில்? உன் வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க. இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானங்க எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்துச்சோம். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், வானமே இடிந்து விழுந்தாலும், இங்கே அதை தான் சொல்றாரு, வானம் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவாது. காண்கிறவர்களெல்லாம் இப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீ காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாச்சு. அதிகம் என்ன நடக்கும்? எல்லாமே அழிந்து போகும். இது நம்ம செய்தி இல்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். நம்ம நம்பிக்கை ஒழிந்து போயிடும்.
நம்ம இருள் வந்துடும், சூரிய ஒளி இருக்காது நம்முடைய வாழ்க்கையில், இருள் போல இருக்கும். இனி நான் என்ன செய்வோம், எப்படி ஓடுவோம்? ஊழியத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, படிப்பை பற்றி, ஆறுதலை பற்றி இனி நான் என்ன செய்வேன்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றுத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி, எனக்கு மேன்மை இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழும்போது எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ சகோதரிக்காக நம்ம துக்கிக்கிறோம், பிள்ளைகள் துக்கி இருக்கிறாங்க, உறவுகள் துக்கி இருக்கு, துக்கமாக இருக்கு, நம்மெல்லாம் துக்கமாக இருக்கிறோம். ஆனால் அவங்க எங்கே நிற்கிறாங்க சொல்லுங்க? அவங்க எங்கே நிற்கிறாங்க? புரியுதா இல்லையா அவங்களுக்கு? இப்போ அவங்க எங்கே நிற்கிறாங்க? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறத, அந்த நல்ல பங்கு நம்ம விட்டு எடுபடக்கூடாது. ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை துதிச்சுட்டு வாழ்க்கையை முடிக்கிறவங்க எங்க தான் இருக்கிறாங்க? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. அதையே காரணம் காட்டி, அந்த துக்கத்தையே பிரிவையே காரணம் காட்டி, நீங்களும் நானும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகக்கூடாது. ஆமென். இப்போ நம்மளாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக இவைகளுக்கெல்லாம் தப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தில் இருந்து, நம்பிக்கையில இருந்து, தேவனை ஆராதித்து இந்த உலகத்தினுடைய பயணத்தை முடிக்கிறவர்கள் எந்த வயதிலே போனாலும் சரி, யாருக்கு முன்பாக நிற்கிறாங்க? நீங்களும் நானும் ஓட்டத்தை முடிப்பதற்கு முடித்த பிறகு யாருக்கு முன்பாக நிற்க போகிறோம்? அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எப்போதும் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால வானமும் பூமியும் விழுந்து போனாலும் உன் கண்ணெதிரிக்கே விழும் ஒரு நாளைக்கு, நீ உயிரோடு கூட இருந்தனா. நாம் ஜீவனோடு கூட இந்த உலகத்தில் இருந்தோம்னா நம்ம கண்ணெதிரிக்கையே சூரியன் அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழும். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்போ எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களுக்காக, சில ஏக்கங்களுக்காக, சில இழப்புகளுக்காக நான் சொல்லுவேன், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் அழைக்கப்பட்ட பாத்திரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. புறஜாதி சொல்லுவான், உன் தேவன் எங்கே? நீங்களே கேட்கலாம், நம்மளே நம்ம பார்த்து கேட்கலாம், என் தேவன் எங்கே? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஏன் எனக்கு இப்படி சம்பவித்தது? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நாங்கள் என்ன தவறினோம்? ஆண்டவரே, இந்த உலகத்தான் போலவா நாங்கள் தவறுகிறோம்? இந்த உலகத்தான் போலவா நாங்கள் அக்கிரமம் செய்கிறோம்? ஒரு கணவனும் மனைவி இருந்தாங்க, 3 புள்ள பெத்தாங்க. அந்த மக எங்கேயோ போயிட்டா, தவறான இடத்துக்கு போயிட்டா. அந்த தகப்பன் என்ன பண்ணாங்க கேட்டீங்களா? 3 குழந்தையும் கொன்று போட்டான்.
3 அந்த மகள் மேல இருந்த ஆத்திரத்தில் 3 தான் பெற்ற 3 குழந்தைகளும் கொன்று போட்டான். பிசாசுடைய காரியத்தை கவனிச்சீங்க? பிசாசுடைய காரியத்தை கவனித்தீங்களா? நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் எவ்வளவா நம்ம வருத்தத்தில் நடத்தப்பட்டாலும், எவ்வளவா நம்ம போராட்டத்தில் நடத்தப்பட்டாலும், எவ்வளவா நம்ம துன்பத்தில், அதான் சொல்லுவார், அது சீக்கிரத்திலே நீங்களும் இந்த லேசான உபத்திரவம் வரப்போகிறது, கனமும் மகிமையுமானதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நான் சொல்லுவேன், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன் மனசுக்கு ஆறுதல் வேணுமா? உன் மனசுக்கு நம்பிக்கை வேணுமா? உன் மனசை நீ மறுபடியும் திடப்படுத்த முடியுமா? உன் மனசை மறுபடியும் ஊன்ற கட்ட முடியுமா? விசுவாசத்தில் கட்ட முடியுமா? உன் மனசத்தில் மறுபடியும் நம்பிக்கையை ஊற்றப்பட முடியுமா? நம்பிக்கை எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நம்பிக்கை எது கொடுக்கும் அப்படின்னா ஜெபம். ஆமென். அப்போ நான் எதுக்கு பரிசுத்தமாக வாழணும்? எனக்கு இப்படி சம்பவித்தது, என் விசுவாசம், நான் நல்லபடியாக தான் இருந்தேன், என் விசுவாசத்துக்கு இப்படி சம்பவித்தது, நான் ஏன் கர்த்தருக்காக வாழணும்? நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? உலகத்தான் போல நான் எப்படி ஒன்றா வாழ்ந்துக்கலாமே, அவனுக்கும் ஒரே விதமாக சம்பவிக்குது, எனக்கும் ஒரே விதமாக, ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கலாமே என்று பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க நீங்களும் நானும், நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட கோடிகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நாம் நின்றாலும் அதெல்லாம் விட்டுட்டு யாருக்கு முன்பாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் என்ன சோதனையில் வந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், நான் சொல்லுவேன், நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, நீ ஜெபம் பண்ணி பாரு, நீ ஜெபம் பண்ணி பாரு. இந்த சூழ்நிலை ஒன்று அசைக்காது. நீ இப்போ இருக்கிறல்ல ஒரு சூழ்நிலை, நீ இப்போ இருக்கிறல்ல ஒரு போராட்டம், அது ஒன்று அசைக்காது, தப்பிக்க செய்யும். இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்பி இந்த உலகத்தில் நம்மை தப்பிக்க செய்யும். வருகிற அவிசுவாசத்திலே நீ நடக்க இருக்கிற காரியத்தை தப்பிக்க செய்யும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு நாமத்தினால நான் சொல்லுகிறேன், முன்பு இருந்ததை விட நீ ஜெபம் பண்ண 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 உன் இருதயம், உன் இருதயத்தில் ஒரு பலன், உன் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை, நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆறுதல், நம்முடைய இருதயத்தில் ஒரு தேறுதல். நான் வாழ்ந்துருவேன், இந்த சூழ்நிலைகளை என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் வாழ்ந்துருவேன். இந்த அலங்கோலம் அலங்காரமாக மாறும், இந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறும், நான் மாற்றுவேன், என்னால் முடியும். அப்படி என்கிற நம்பிக்கையை கொடுப்பது, என் தாய் தகப்பன் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, என் தாயை இல்லைனா கூட பரவாயில்ல, நான் வாழ்ந்துருவேன், பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன், நான் நல்லா படிச்சிருவேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன், நான் உத்தமமாக இருந்துருவேன், இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் நான் உயர்ந்திருந்துருவேன். இந்த உலகத்திலே முடிவு கொண்டு வருகிற போது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக நான் மாறிடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் விதைப்பது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது. ஜெபத்தை விட்டுறாதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஜெபத்தை விடாதீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபத்தை மாத்திரம் நீ விடாதே. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை கடைசியில் இருக்குமா? அது யூதா புஸ்தகம், யூதா 1:20 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். பக்கம் 303, புதிய ஏற்பாடு 332, யூதா புஸ்தகம் 20வது வசனம், 1வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 333. நான் வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென்.
நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். அல்லேலூயா. இங்க கவனிங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவை. விசுவாசம் என்பது ஒண்ணு இல்ல. விசுவாசம் என்பது ஆண்டவர் ஏதாவது கொடுத்தா, ஆண்டவர் நல்லதே செஞ்சா, ஆண்டவர் நன்மையானவர்களே செய்தாதான் விசுவாசம் இருக்கும். ஆனா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? மகா பரிசுத்த விசுவாசம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணோம்னா அது என்ன விசுவாசம்? ஜெபம் பண்ண முடியல. நம்ம சொல்லுவோம், என்னால ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல. நான் மறுபடியும் நிறுத்தி நிதானமாக நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபம் பண்ண முடியலன்னா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கவே முடியாது. இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளையான இருக்க முடியாது. நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற காரியம், இப்படிப்பட்ட அழுகையான சூழ்நிலை, இப்படி துயரமான சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலையிலே உன் தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் கேட்கிற சூழ்நிலையிலே நீ தப்பித்து கொள்ளுமானா உங்ககிட்ட என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம். உன் விசுவாசம் என்னது? சோத்துக்காக இல்லை, வசதிக்காக இல்லை, அதுக்கெல்லாம் விசுவாசிக்கணும். தவறுன்னு நான் சொல்லல. உங்கள் உடல் பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குறைவுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்று தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன காரியம் வேணும்னாலும் ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, தவறுன்னு நான் சொல்லல. ஆனா விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்த விசுவாசத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா பரிசுத்த விசுவாசம் என்பது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நீ விசுவாசமா ஜெபம் பண்ண உன்னை தூண்டுது பார்த்தீங்களா, அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ மகளை போய் ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே கூட அந்த ஜெபத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீ ஜெபம் பண்ணி என்ன கிழிச்ச, உங்கள் அம்மா ஜெபம் பண்ணி பண்ணதெல்லாம் போதாதா சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணி என்ன பண்ண போற கேட்கலாம். நான் சொல்லுவேன், இந்த ஜெபம் எனக்கும் உங்களுக்கும் எதை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுதியை தரும், நாணத்தை தரும். இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு ஏதுவான இச்சைகளுக்கு என்ன தப்பிக்க செய்யும். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை நீ ஜெபம் பண்ணும் போது இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளில் நம்மளை ஆட்கொள்ள முடியாது. அப்போ ஒரு ஆதரவற்ற ஒரு திக்கற்ற பிள்ளைகள் எதுல உறுதியா இருக்கணும்னா, ஜெபத்துல உறுதியா இருந்துட்டா போதும், சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான். கர்த்தர் கூட இருப்பார். நீ ஜெபிக்கிற வீடு கர்த்தருடைய வீடு. ஜெபிக்கிற வீடு 1000 தாயும் தகப்பனும் நம்ம இருந்து தேற்றுவதை காட்டிலும் மேலான வீடு. 1000 தாயும் தகப்பனும் நம்மளை தேற்றி நமக்கு ஆறுதல் சொல்லி நமக்கு புத்தி சொல்லி நம்மை நடத்துவதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவத்துக்குள்ளாய், ஒரு பரிசுத்த அனுபவத்துக்குள்ளாய், ஒரு மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிற அனுபவத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிற ஜெபம். நான் உங்களை அன்பா கேட்கிறேன், நான் சொல்லுவேன், ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளா. ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா கடமைக்காக ஜெபம் பண்றது அல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளான ஒரு ஜெபம், மகா பரிசுத்தம். இப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க விசுவாசம் என்ன தெரியுங்களா? மகா பரிசுத்த ஜெபம். ஆமென், அல்லேலூயா.
அவன் இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இப்போ ரொம்ப கவலையில் இருக்கிறேன், இப்போ நம்ம ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன், என் தேவன் எங்கே என்று ஆண்டவரை நான் பார்த்து கேட்டு அழுகிறேன். மற்றவர்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள், இப்படியாய் நடந்தது, உன் தேவன் எங்கே என்று அவமானத்திலும் நிந்தையிலும் நாம் இருக்கிறோம். ஆனா இப்போ நான் ஜெபம் செய்கிற ஜெபத்துக்கு இருக்கிற மதிப்பு அதிகம். ஆமே, இப்போ நீங்களும் நானும், நீ இதுவரைக்கும் விசுவாசத்துல ஜெபம் பண்ண, வீடை கேட்டா கொடுத்தார் ஆண்டவர், சாப்பாட்டை கேட்டா கொடுத்த ஆண்டவர், நல்ல உடையை கேட்டால் கொடுத்த ஆண்டவர், உன் விசுவாசத்தின்படி நீ பெற்றுக்கொண்டா. ஆனா இந்த சூழ்நிலையிலே, கண்ணீரின் போராட்டத்திலே, திக்கற்ற நிலைமையில, அவமானத்தின் நிலைமையில, எல்லாரும் என்னை பார்த்து நீ உன் தேவன் எங்கே, நீ பாராட்டின விசுவாசம் எங்கே, நீ செய்த ஆராதனை எங்கே, நீ கர்த்தரை பற்றி கொண்ட விசுவாசத்துக்கு உன் பலன் எங்கே என்று நம்மை பார்த்து கேட்கிற போது, அதெல்லாம் அப்படியே ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீரோடு கூட நீ ஜெபம் பண்றியே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் பரிசுத்த ஆவி. உன் பலன் இல்லை. இப்ப யாரோட பலன்? ஜெபிக்கணும்னு எனக்கு தோணலை, என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட? மாமிசம் சொல்லும், என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டா? உன் வாழ்க்கையில என்னத்தை கண்டா? உன் வாழ்க்கையை என்ன விருத்தியை கண்டா? உன் வாழ்க்கையில என்னத்தை நீ கண்டா? நிந்தையும் அவமானமும் புறஜாதிகள் தூஷிக்கிறது தான் நீ பார்த்திருக்கிறா. சரிப்பா, இருக்கட்டும். அப்படி என்று சொல்லும் மாமிசம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை அழுத்தி, நமக்கு ஆறுதல் தந்து, நம்ம கண்ணீரை துடைத்து, நம்மளை பலப்படுத்தி, நமக்கு தளர்ந்த முழங்கால்களையும், தள்ளாடுகிற முழங்கால்களையும், தளர்ந்த கைகளையும் நோக்கி அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம். பார்த்தீங்களா? இதுதான் மகா பரிசுத்தமான ஜெபம். இந்த ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே நான் சொல்லுகிறேன், தேவர் குமாரனுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக உங்களையும் என்னும் நிற்க செய்கிற ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நிச்சயமாக நான் இந்த வார்த்தையை ஏதோ ஒன்றுக்காக சொல்லலை, கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். நீ ஜெபம் பண்ணுறீங்களாம்மா? வீட்டில் ஜெபம் பண்ணுறியா? ஜெபம் இருக்கா? காலையில் ஜெபம் இருக்கா? ஜெபத்தை மாத்திரம் இருக்கிறாதீங்க. நீ எதை இழந்தாலும், நான் இன்னொரு முறை கூட சொல்ல, நீ கேட்டு 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 பண்ணுறது ஜெபம். ஒருவேளை உன் மாமிசத்தில் பண்ணி கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கலாம், உன் விசுவாசம் உனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு அழுகையான சூழ்நிலையிலே, கண்ணீரான சூழ்நிலையிலே, மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேலே நாம் பண்ணுகிற ஜெபம் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால. உங்கள் பலன் இல்லை, ஆமென், என் பலன் அல்ல. யாருடைய பலன் என்ன? பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத பெருமுழுச்சிகளோடு கூட அவர் ஜெபிக்கிற நேரம்தான் இது. ஆமென். இரண்டாவது காரியம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்டேன். இரண்டாவது காரியம் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39:9 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். முதலாவது நீ ஜெபம் பண்ணணும். உன் சூழ்நிலை எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவிக்குள்ளா ஜெபம் பண்ணாதான் நம்பிக்கை வரும். ஜெபம் பண்ணாதான் கர்த்தருக்கு நின்று பாட முடியும். இல்லாட்டி லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜெபம் பண்ணாதான் இங்க உட்கார முடியும். ஜெபம் பண்ணாதான் இங்க உட்கார முடியும். ஜெபம் பண்ணாதான் உங்களால உட்கார முடியும். நீங்க ஆண்டவருக்காக
இருக்கிறீங்கன்னு அடையாளமே இதுதான். ஆண்டவருக்காக இருக்கிறீங்கன்னு அடையாளமா நீங்கள் ஜெபம் பண்ணுறது, மறுபடியும் எப்போ போல் கர்த்தருக்காக செய்கிறது. சாயந்தரம் இங்கே வந்தேன், ஃபுல்லாக இப்போல்லாம் நிறைய தண்ணி வந்துடுது, என்ன தெரியல, பயங்கரமான தண்ணி. சரி ஜெபம் பண்ணலாம், சரி சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு ஒரு ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துடலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. நான் சொன்னேன், சந்தோஷமாக அதெல்லாம் தொடச்சி எடுத்து பிழிந்து வெளியே போட்டு நான் சொல்லுவேன், என் மனசில் எந்த காரியமும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் வந்த ஒரு ஆத்மா 2 ஆத்மா இப்படி நடந்துட்டுதேன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. ஸ்தோத்திரம், ஆமென். அவர் கேட்டால் சொல்லுவார், நான் செய்கிறதெல்லாம் நான் நீதி உள்ளவனா இருக்கிறேன்னு வர. அவர்கிட்ட நம்ம போயிட்டு என்னத்தை வாதாடுறது, அதான் சொல்லுவார். இதான் நேற்றுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். இதுதான் அவர் சொன்னதை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எப்பா அவங்க போய் எனக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாங்க ஆயிட்டாங்க, உன் வேலையை நீ பாரு. ஆமென். நீ சம்பவிப்பதற்கு தப்பு, எனக்கு முன்பாக நீ நிற்பதற்கு பாத்திரவான்களா இருக்கும்படி உன் வேலையை நீ பாரு. அவங்களுக்காக துக்கித்து உன் வாழ்க்கையை நீ கெடுக்காத, உன் ஊழியத்தை நீ கெடுக்காத, உன் ஜபத்தை கெடுக்காத. அவங்க எனக்கு முன்னாடி வந்தாச்சு, நீ எனக்கு முன்பாக வரணும், நான் போய் ஜெபம் பண்ணு. அந்த எல்லாத்தையும் தொடச்சி குளிந்து அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையில் எனக்கு கொடுத்தார், ஜெபம் பண்ணிட்டு என்ன வானமும் பூமியும் ஒழுங்கு போனாலும் ஜெபம் பண்ண. 2வது காரியம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் பரிசுத்த பாதையை நீ இழந்துறாரு. யோசேப்பை பெற்றவுடனே அவள் தாயாகிய ராகேல் மரித்து போனான், அனாதையாயிட்டான். குழந்தை ரொம்ப சின்ன வயசுலேயே மரிச்சு போயிட்டான். அவனுக்கு வந்த சோதனை, தேவனா அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்து நிமித்தம் சொந்த தகப்பன் பகைத்தான் யாக்கோபு. தன்னுடைய எல்லா சகோதரரும் அவனை பகைச்சாங்க. 11 சகோதரரும் அவனை பகைத்தாங்க. அவனை தூக்கி எங்க போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணீர் இல்லாத குழியிலே செத்து போகும்படி போட்டாங்க. அவனை சாகடித்தார்கள். கடைசியில் ஒரு சகோதரனை ஒரு ஐடியா கொடுத்தான், செத்தா என்ன பிரயோஜனம், வித்துடலாம். இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நீங்க நம்ம வாழ்க்கையில பாருங்க. ஒரு தனி மனுஷன், ஒரு வாலிப மகன், சின்ன வயசுல தாய் இழந்தான், தகப்பனுடைய அன்பை இழந்தான். சொல்லுவேன், 11 சின்ன பையன், குட்டி, கடைக்குட்டி. சொல்லுவேன், 11 சகோதரனாலும் பகைக்கப்பட்டான், சாகடித்துக்கு கொண்டு போகப்பட்டான், விற்கப்பட்டான், சொந்த சகோதரால் விற்கப்பட்டான். அந்த மகன் அந்த எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்ட போது, அந்த போத்திபாருடைய மனைவி அவனை அசிங்கத்துக்கு அழைத்த போது, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் சொல்கிற வார்த்தை நீங்க கவனிங்க. அதுதான் நம்ம வாசித்தோம். இத்தனைக்கும் நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? மகா பரிசுத்தமான விசுவாசம். இவ்வளோ வாழ்க்கையில நடக்குது. உன் வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரா? யோசிப்பே, உன் வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரு. நீ பிறந்த நாள் முதல் கொண்டு நீ கஷ்டம், போராட்டம், சொந்த தாயை நீ இழந்தா, தகப்பனுடைய அன்பை இழந்தா, சகோதரர்களால் கொல்லப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டாய், மடிந்து போகட்டும் என்று தண்ணீர் இல்லாத குழியில உன்னை போயிட்டு எதற்காக இவனை வெறுமையா விட்டுட்டு போனோம், இவனால நம்ம காசு சம்பாதிக்கலாம் என்று சொல்லி அவனை தூக்கி எகிப்தின் போரிடத்துல விட்டு போட்டாங்க. இந்த சூழ்நிலையில அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம் இதுதாங்க. தப்பி இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன்,
நான் ஏன் பரிசுத்தமாக நடக்கணும்? என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? என்னை பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என் வாழ்க்கையில என் தேவன் என்ன நன்மையை எனக்காக செய்தார்? பரிசுத்த வாழ்க்கை நான் ஏன் வாழணும்? நான் ஏன் வாழணும்? உலகத்தான் எவ்வளவோ செய்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன்லாம் சந்தோஷமா இருக்கிறான், அவன்லாம் நல்லா களி கூறுகிறான். சினிமா பார்க்கிறான், டிவி பார்க்கிறான், என்னென்னவோ சினிமா பாடலை கேட்கிறான், நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கிறான், செல்போனில் எதையோ கண்டதை பார்க்குறான். ஆனால் நான் யாரு? நான் யாரு? நான் சொல்லுவேன், ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு நீ அழைக்கப்பட்டவன். ஆமென். யோசேப்பே, யோசேப்பே, நீ யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கா? நீ எதற்காக? உன் தரிசனம் என்ன? உன் தரிசனம் என்ன? ராஜாவுக்கு முன்பாக நீ அழைப்பதற்காக, நீ நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். உங்க தரிசனம் என்ன? என் தரிசனம் என்ன? சொல்லுங்க. ஏங்க பயப்படுறீங்க? இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க. நானா சொன்ன வசனம் தாங்க சொல்லுச்சு, வசனம் தான் சொல்லுச்சு. யோசேப்பே, இத்தனை துன்பத்திலும் இத்தனை போராட்டத்திலும் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் என்னை காண்கிற, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? எப்படி இந்த விசுவாசம் உனக்கு வந்தது? உன் வாழ்க்கையில எல்லா போராட்டம், எல்லா துன்பம், எல்லா துயரம் தான் நீ அனுபவிச்சா? அப்ப நீ சொல்கிறா, தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி? அதுதாங்க யோசேப்பை ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைத்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவத்துக்காக நீ பரிசுத்தத்தை இழந்துடாது. உன் கண்ணில் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் வைச்சிருக்கிறார், உன் வார்த்தையில் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் உச்சந்தலை முதல் உன் உள்ளங்கால் வரை தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பரிசுத்தத்தை அவர் வைத்திருக்கிறார் உனக்காக. நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? நான் ஏன் பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ளணும்? யார் என்னை பார்ப்பதற்கு இருக்கிறார் அப்படின்னு யோசேப்பு சொல்லல. யோசேப்பே, உன் தரிசனம் என்ன என்று சொல்லுவோமானால், நீ குறிப்பிட்ட காலத்திலே ராஜாவுக்கு முன்பாக நீ நிற்கணும். ஆமென். நீங்களும் நானும் யாருக்கு முன்பாக நிற்கணும்? ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். அதற்காக நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதற்காக விழித்திருந்து இந்த உலகத்துக்கு கேட்டுக்கேதுவான இச்சைகளுக்கு நான் தப்பி தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக ஒரு பாத்திரமா நான் மாற வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் பரிசுத்தத்தை இழந்துடாதீங்க. என்ன கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? யோசேப்போட அம்மா எப்போ போனாங்க? பெத்து போட்டு போயிட்டாங்க. அப்பாவும் அண்ணனாலும் பகைக்கப்பட்டு தண்ணீர் இல்லாத குழியில போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்லை, யாருமே இல்லை. நீ நினைக்காத, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே நன்மைக்கு எதுவா இல்லை. நடக்கிறதெல்லாம் எனக்கு விரோதமாக தான் நடக்குது. எனக்கு சாதகமானது ஒன்றும் இல்லை. நான் சொல்லுவேன், தன் வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடி போனான். அனாவசமா பழிய போட்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? அனாவசமா பழிய போட்டான். நீ கொண்டு வந்த எபிரேய அந்த பையன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னை அசிங்கத்துக்கு அழைத்தான் என்று அவன் மேல பழிய போட்டான். வந்தது என்ன தெரியுங்களா? நிம்மதியா சாப்பிட்டு, உண்மையும் உத்தமமா நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தான். நிம்மதியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டான் யோசேப்பு போத்திபாரினுடைய வீட்டில். நிம்மதியா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டான், நிம்மதியா தூங்கினான், நிம்மதியா நல்லா ஒரு மகிமையா மற்றொரு கண்களுக்கு முன்பாக இருந்தான். ஆனா ஆசைக்கு இணங்காததினாலே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே தன்னுடைய ராஜாவுக்கு முன்பாக நான் நிற்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தை காத்து கொண்டவனாக தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்காதவனாய் சிறைச்சாலையிலே கொண்டு போகிறது. நான் சொல்லுவேன், அந்த சிறைச்சாலை தான்
ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தினது. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நாளும் பரிசுத்தத்தை இழந்துராத. நான் பரிசுத்தமா இழந்து என்ன பிரயோஜனம்? நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தருக்கு பக்தியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உலகத்தாலாம் எப்படிலாம் வாழறான், அவன் நல்லா இருக்கிறான். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளை, எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கணும். நீங்களும் நானும் பரிசுத்த வழியை நம்ம தெரிந்து கொள்ளணும். வாழ்க்கையை நீ பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறா. உன் தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு நாளும் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை யோசேப்பு போத்திபாரினுடைய மனைவிக்கு இணங்கி இருக்கக்கூடுமானால் ராஜாவுக்கு முன்பாக நின்று இருக்க முடியாது. ராஜாவுக்கு இரண்டாவதவனாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்க முடியாது. யோசேப்பே, உன் தரிசனம் என்ன அப்படின்னா, நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்பது என் தரிசனம். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் நீ உன் பரிசுத்தத்தை இழந்துடாது. நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கா? இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம், ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். பக்கம் 334. 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஒரு நிமிஷம் கவனிங்க. அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். சூழ்நிலை என்ன? சூழ்நிலை என்னங்க? அழுகை. ஆமென். சூழ்நிலை என்ன? அழுக. அல்லேலூயா. சூழ்நிலைன்னா சத்தமிட்டு அழுதார்கள். ஏன் சத்தமிட்டு அழுதார்கள் இந்த 3 பெண்மார்களும்? நான் சொல்லுவேன், இவர்களுடைய வாழ்க்கையிலே இழப்பு 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 இழப்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இவருடைய அழுகைக்கு காரணம் என்ன என்று சொல்லுவோமானால், எல்லாவற்றையும் இழந்தார்கள். நான் சொல்லுவேன், கடைசியாக 3 பேரும் நின்று 3 பேரும் சத்தமிட்டு அழுறாங்க. எத்தனை கொடுமை பாருங்க. 3 பேரும் நடுத்தெருவில் நின்றுன்னு சத்தமிட்டு அழுறாங்க. அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா, விசனம், இழப்பு, அழுகை. அதில் ஒருத்தி மாமியை முத்தமிட்டு, சரிப்பா நீ சொல்றது சரிதான்னு அவள் விலகி போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 3வது காரியம், நான் முடிக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஆண்டவரை நீ பிடிச்சிருக்கிறா. கர்த்தர், நீ ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, அவரும் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்னும் விடாம வச்சிருக்கிறார். இல்ல, நான் சொல்லுவேன், நம்ம இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷத்தை தவிர நான் துக்கமே அனுபவிக்கலைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா?
நீங்கள் துக்கமே அனுபவிக்காமல் இருக்கிறீங்களா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அழாமையே இருக்கிறீங்களா? ஆண்டவரை நான் எப்போ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டனோ அப்போதே என் கண்ணீரே கண்ணில் தண்ணியே இல்லை நின்று போச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்போத்திலிருந்து உயர்வு தான், அப்போத்திலிருந்து எல்லாமே, ஒரு அழுகே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு அருமையான தேவஜனமே, நான் சொல்லுவேன், இவர்கள் கண்டது இழப்பு இழப்பு இழப்பு, அழுகை, விசனம். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். மூன்றாவது காரியம், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய பரிசுத்தம் விடாமல், உன்னுடைய கர்த்தராகிய தெய்வம், உன் சபை கூடுதல் விடாமல் பற்றி. எந்த சூழ்நிலையில்? இழப்பு 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 இழப்பு, விசனம், சத்தமிட்டு அழுதார்கள், நடுத்தருள நின்று சத்தமிட்டு அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு அவள் கடந்து சென்றாள். ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான, ஏன் விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், அவள் கர்த்தரை பெற்றெடுக்கிற சந்ததியாக, பிதாவுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரமாக இந்த ரூத்து மாற வேணும். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு காரியத்திற்காக, தரிசனத்திற்காக, ரூத்து மேலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்தார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியை அவளுடைய வயிற்றிலே பெற்றெடுக்க வேண்டிய தரிசனம். எத்தனை இழப்பு வந்தாலும் தன் சொந்த தேசத்தை விட்டு கடந்து சென்றார். சொந்த தேசம். நான் சொல்லுவேன், எதனா ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம யார்கிட்ட போவோம் தெரியுங்களா? சொந்த தேசம்தான். நான் எங்கே பிறந்தமோ, எந்த சொந்தக்கார் எவ்வளவுதான் நம்மை திட்டினாலும், சொந்தக்கார் எவ்வளவுதான் நம்ம என்னெல்லாம் பேசியிருந்தாலும், நமக்கும் ஒரு துக்கம் வர சொல்ல யார்கிட்ட போவோம்? நம்ம உறவினர்கிட்ட போவோம், சொந்த ஊருக்கு போவோம், நம்ம வளர்ந்த ஊருக்கு போவோம், நம்ம படித்த ஊருக்கு போவோம். எங்கே போவோம்? கொண்டாட்டனாலும் சொந்த ஊருக்கு போவோம், துக்கம் என்றாலும் நம்மை ஆற்றிக்கொள்ள சொந்த ஊருக்கு போவோம், சொந்த ஜனங்களை பார்ப்போம். ஆனால் ரூத்தோ தன்னுடைய தரிசனம், ஆண்டவர் எனக்கு வைத்த தரிசனம் நிறைவேற, அந்த தரிசனத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, நான் பிதாவுக்கு முன்பாக நிற்பதற்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காக, அவருக்காக நிற்பதற்காக விடாமல் பற்றி கொண்டார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுவேன், நான் பசியாக இருந்தாலும், நான் சந்தோஷமாக இருந்தாலும், நான் துக்கமாக இருந்தாலும், நான் ஆனந்தமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரலோகத்துக்கு முன்பாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தத்திற்காக நிற்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லுவேன், என் சொந்த தேசம் மோவாப்பானாலும், எத்தனையோ இழப்பு 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 ஆனாலும், விசனமானாலும், சத்தமிட்டு அழுகிற சூழ்நிலை ஆனாலும், என் தரிசனத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவரை நான் விடாமல் பற்றிக்கொள்வேன். ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும், என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும். நான் சொல்லுவேன், நம்ம ஜீவனோடு கூட இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்களாக இருக்கணும். இந்த வாழ்க்கை முடிஞ்சு எல்லாம் போனாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கத்துக்கு தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமே, நான் சொல்லுவேன், எத்தனை சத்தமிட்டு அழுகிற சூழ்நிலை ஆனாலும் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். ஆமென்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டா? நீ எதற்காக முன்குறிக்கப்பட்டா? எதற்காக உன் தாயின் கர்ப்பத்தில் நீ பேர் சொல்லி அழைக்கப்பட்டா? எதற்காக கர்த்தர் உனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுமானால், விடாமல் அவரை பற்றி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்பதற்காக. எந்த சூழ்நிலைனாலும் ஆண்டவருக்கு முன்பாக நில்லுங்க. இந்த பூலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, நான் சொல்ல, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் எந்த போராட்டம் உங்களுக்கு எனக்கு வந்தாலும் தேவனுக்கு முன்பாக நில்லுங்க, தேவனுக்காக நில்லுங்க. அவருக்கு முன்பாக நிற்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையானாலும் முடிவானாலும் தேவனுக்கு முன்பாகவே நிற்பதற்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 57 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். 57 வாசிக்கும்படியாக. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா. தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆமென். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். யார் நம்ம விழுங்க பார்க்கிறவன்? சூழ்நிலைகளை கொடுத்து, அவிசுவாசத்தை கொடுத்து, பரிசுத்த இல்லாத சிந்தனையை கொடுத்து, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரம் என்பதை நம்ம மூடி மறைத்து நம்மை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். நான் ஒன்று சொல்லுவேன், நான் உண்மையே சொன்னேன், கவனிங்க. உன் தேவன் எங்கே என்று புறஜாதியர் கேள்வி கேட்குற சத்தம் உனக்குள்ளாக வரும். ஆனால் உனக்குள்ளாகவே ஒரு சத்தம் கேட்குது, பார்த்தீங்களா? நான் ஆராதித்த தேவன் எங்கே? நான் சபைக்கு போய் ஆராதித்தேன், நான் விசுவாசித்த தேவன் எங்கே? உங்களுக்குள்ளாக ஒன்று கேட்குது. அது நீங்கள் இல்லை, பிசாசானவன். தேவன் எங்கே? வெளியிருந்து கேட்குற சத்தம் புறஜாதி சத்தம், வெளியிருந்து கேட்குற சத்தம் மனுஷருடைய சத்தம். நமக்குள்ளாக இருந்து கேட்குற உன் தேவன் எங்கே, என் தேவன் எங்கே நீ கேட்குற பற்றியா? உனக்குள்ளாக அது நீ அல்ல, உனக்கு இருக்கிற நம்மை தூண்டுகிற சக்தர், நம்மளை தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியல்லாதவன் ஆக்குவதற்காக சத்துரு நம்மகிட்ட இருந்து அவன் சொல்கிறான், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கிறீர்கள். விழுங்க பார்க்கிறவன் யாரு? சத்துரு, சாத்தான். ஆளுங்களை வச்சு உன்னை சொல்லுவான், புறஜாதிரை வச்சு சொல்லுவான். அப்படியே முடியலனாலும் நமக்குள்ளா இருந்து பேசுவான். நீ ஆராதிக்கிற தேவன், உன் தேவன் எங்கே? நீ ஆராதித்த தேவன் எங்கே? நீ இவ்வளோ நாள் கர்த்தரை துதிக்கிறிய, உன் தேவன் எங்கே என்று அவன் கேட்பான். சத்துரு நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி உன்னை ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. எங்கேருந்து ஒத்தாசை வரும்? மகளே, உனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்? உங்களுக்கு எங்கேருந்து, உன் அழுகைக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். அதுக்கு நீங்கள் எங்கே நிற்கணும்? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், உன் ஜபத்தில் நிற்கணும், உன் பரிசுத்தத்தில் நிற்கணும். நான் சொல்லுவேன், அவ்வளோ விடாமல் பற்றிக்கணும். விடாமல் பற்றிக்கொள்கிற காரியம் இருந்தால் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 10-11 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். வாசித்து நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். 42 தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடனே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவாக்குகிறது போல இருக்கிறது, உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. நல்லா கவனிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி
என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறது? நமக்குள்ளாக இருந்து கேட்கிற சத்தம் எப்படி இருக்குது? எலும்புகளிலே உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அடுத்தவங்களை நம்மளே நாம சத்துரு கேட்கிற போது ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நீங்க வாசிங்க. 11, என் ஆத்துமாவே நீர் ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகழ்கிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காரியத்தை நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பு எதுக்கு? ரட்சிப்பு எதுக்குங்க? அப்பா என்னப்பா வாசித்த? ரட்சிப்பு எதுக்கு வாசித்தீங்க? இல்ல, நல்லா வாசி. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறா? ஆண்டவர் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் பாடுகிற போது எங்க பசங்க பார்க்குற பார்வை கூட போது எனக்கு எலும்புல உருவ குத்துக்கிற போல இருக்கு. இந்த ஆளு எவ்வளோ நாளா ஊழியர் செய்கிறா போல. இந்த சத்தம் வெளியே போகிற போது அவங்க ஏளனமாக நினைப்பாங்க பார்த்தீங்களா? அது நம்மளை உருவ குத்துக்கிறது போல இருக்கும். ஆனால் நம்ம யாருக்கு முன்பாக நிற்க போகிறோன்னா தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக அழைக்கப்பட்டது. ஆமென். மனுஷருக்கு முன்பாக இல்லை, அவர்களுக்கு முன்பாக நான் பாத்திரவானா என்ன இருக்க நான் ஆயத்தப்படுத்தினா கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க முடியாது. இவர்கள் என்னை உன் தேவன் எங்கே என்று கேட்பதனால நான் எல்லாத்தையும் விடுவேனானால் நான் மனுஷருக்கு முன்பாக நான் நிற்பேனே தவிர தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் நான் எண்ணப்படுவதற்கு பாத்திரவானாய் இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. யார் என்ன சொன்னா, என்ன நடந்தாலும், என் பிள்ளைகளே என் உறவுகளே நம்மளை அசிங்கமாக நினைச்சாலும் இந்த விசுவாசத்தின் மூலமா இப்போ இந்த மகன் வந்தது இங்கே வந்து உட்காந்துறது மூலமா அவங்க வீட்லேயே எப்பா என்ன நீ இந்த மாதிரி இருக்கிற, ஏன் அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த சின்ன பிஞ்சி மனசில் இதெல்லாம் பதிக்க நான் விரும்பலை. எவ்வளோ கேட்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா நான் எண்ணப்படணும். ஆமென். அதே மனுஷருக்கு முன்பாக நின்னாலும் பரவாயில்ல, நிற்கலனாலும் பரவாயில்ல. அதான் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார், நீ கலங்கி போயிருக்கிறாயா? அழுது கொண்டு நடுரோட்டில் நிற்கிறாயா? நான் சொல்கிறேன், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இதுதான் உள்ளுக்குள்ளே பார்த்து கேட்கறது. எனக்குள் தியங்குகிறாய். இதெல்லாம் ஒரு பெரிய வசனங்க. எதுக்கு உங்களை வேதம் வாசிங்க 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 அப்படின்னா உன் காயத்துக்கு மருந்து எங்க இருக்குதுன்னா அங்கதான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்ப எனக்கு எப்படி வசனம் வருது? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு முன்பாக இந்த வசனம்லாம் கொண்டு வரனே, ஆண்டவர் சூழ்நிலைக்கு தகுந்ததா நமக்கு வசனத்தை கொடுக்குறாரு. இது எப்படி வருது சொல்லுங்க பிரதர். நீங்க வாசித்தீங்க, சொல்லுங்க. நீங்க வாசிச்சீங்க, நீங்க தியானம் பண்ணீங்க. வாசிக்கிறது என்பது வேற, தியானம் என்கிறது வேற. இப்போ அம்மாவுக்கு தெரியாது சரியா, அப்ப என்னது? தியானம். இப்ப சொல்ற வசனத்தை என்ன பண்ணும்? தியானம், வாசிக்கிறது. இப்போ வாசிக்கலனா, இப்படிப்பட்ட வசனங்கள் உன்னை சந்திக்கிறனா நீ ஜெபம் பண்ண முடியாது, நீ பரிசுத்தமா வாழ்க்கை வாழ முடியாது, நீ கர்த்தரை துதிக்க முடியாது, நீ சபை ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது. நீ தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவானாய் உன்னை என்ன பண்ண முடியாது. ஏன் எனக்குள் தியங்குகிறார்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பு. எதுக்கு ரட்சிப்பு? எதுக்கு ரட்சிப்பு? எதுக்கு ரட்சிப்பு? முகத்துக்கு என்னங்க ரட்சிப்பு? என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்களேன்.
என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அந்த ரட்சிப்பு முகத்துல வருகிற போது செத்த முகம் போல ஆகிப்போது இல்லை நமக்கு. உன் தேவன் எங்கே என்று கேட்கிற போது உன் முகம் நல்லாவா இருக்கு? நம்ம முகம் நமக்குள்ளாக கேட்கிற ஒரு துன்பத்தில் இருக்கிற போது, நம்ம துயரத்தில் இருக்கிற போது, கஷ்டத்தில் இருக்கிற போது நம்ம முகம் நல்லாவா இருக்கு? எவ்வளோ கவலையில சுமந்து கொண்டு நம்ம முகம் இருக்குது. சும்மா வெளிப்பட நம்ம குளிச்சுட்டு ஏதோ பவுடர் போட்டு எண்ணெய் தடவை நின்னாலும் நம்ம இருதயத்தின் முகம் எவ்வளவு நொந்து போயிருக்கிறது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லுகிறா, என் ஆத்மாவே ஏன் கலங்குறா, ஏன் எனக்குள் தேங்குகிறா, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம். அல்லேலூயா. உன் முகம் செத்து போன முகத்துக்கு ரட்சிப்பு, உன் செத்து போன முகத்துக்கு ரட்சிப்பு, நீ தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமானா இருப்பதற்கு ரட்சிப்பு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் நான் துதிப்பேன். அங்கே தான் அதை எழுதப்பட்டிருக்கு, நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன். என் அன்பு ஆண்டோட பிள்ளையே, எதையும் மறக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேனா எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வசனம்லாம் நீ எழுதலைனா கூட பரவாயில்ல, அந்த வேதத்தில் அதை குறிச்சிருக்கணும். அப்போ நீ வீட்டுக்கு போய் அதை படித்து படித்து உனக்குள்ளா தியானம் பண்ணுகிற போது கர்த்தர் உன்கிட்ட பேசு. அப்போ நீ அடைகிற இன்பத்துக்கும், நீ அடைகிற ரட்சிப்புக்கும், நீ அடைகிற மீட்புக்கும், நீ அடைகிற கலிகூர்தலுக்கும், நீ அடைகிற சந்தோஷத்துக்கும் அளவா இருக்காது. அளவா இருக்காது, அளவே இருக்காது. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நம்ம ஒரு சில பேராக நம்ம இழந்துட்டு நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறதுல எதனா குறை வச்சிருக்காரா? எந்த குறைவாவது உங்களுக்கு வச்சிருக்கிறாரா? ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் நேசிக்க, நீங்கள் நினைக்காதீங்க நம்ம நேசிக்கல ஆண்டவர் நினைக்காதீங்க, உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறபடினால தான் நம்மகிட்ட பேசுகிறோம். அதனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், அவருக்கு முன்பாக இந்த சூழ்நிலையிலே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க, அதற்காகத்தான் நான் தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நாம் ஜெபம் பண்ணுவோம். என் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு துக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, எதிர்காலம் என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், இந்த ஊழியம் என்ன ஆகும், ஆண்டவர் தான் கொடுத்தாரா, இந்த ஊழியம் எனக்கு தேவையா, இந்த ஊழியத்தை விட்டு போயிட்டா நிம்மதியாக உலகத்தான் போல நான் நிம்மதியாக இருப்பேனே, இந்த சபை கூடுதல் இல்லைன்னா நான் நிம்மதியாக இருப்பேனே, இந்த விசுவாசம் இல்லைன்னா நான் நிம்மதியாக இருப்பேனே. உலகத்தாரெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, நானும் அப்படி உலகத்தில் சந்தோஷமாக இருந்து போவேன் என்று நான் நினைப்பேன். ஆனால் நான் சொல்லுவேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலும், இந்த அழுகையின் போராட்டத்திலும், இழப்பினுடைய போராட்டத்திலும், உன் கண்ணீனுடைய போராட்டத்திலும் கர்த்தருக்கு முன்பாக பாத்திரவனாக இருக்க, இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு நீ தப்பி, உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு ஏதுவான இச்சைகளுக்கு நீ தப்பி பரிசுத்தமாய் வாழ எப்போதும் அவர் விடாமல் பற்றிக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. வேதம் வாசிப்பது கூட ஒரு ஜெபந்தான். என் அன்பு பிள்ளையே, வேதத்தை வாசிக்கிறோமே, அதெல்லாம் கூட ஜெபந்தான். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, வேதத்தில் என்ன இருக்கு, ஆதியாகமோ அவன் பெற்றான் இவனை பெற்றான், லேவியராகமோ இது பலி அது பலி, இதுதானே இருக்கு வேதத்தில், வேற என்ன இருக்கு? அப்போ இந்த வசனங்கள்லாம் எங்கே இருக்கு? நீ ஆராய்ந்து வாசிக்கிற போது உன் ஆத்துமா, கலங்குகிற ஆத்துமாவை அது தேற்றும் அல்லவா, அது தேற்றும் அல்லவா. உன் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார் அல்லவா. நீ தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக ஒரு ஜெப ஆவி, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நீ ஜெபம் பண்ண கர்த்தர் ஆவியானவர் உன்னை தூண்டுவார் அல்லவா. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும்
உன் ஜபத்தை நீ நிறுத்திடாத. விழித்திருந்து ஜபம் பண்ணு, விழித்திருந்து வேதம் வாசி. நான் சொல்லுவேன், என் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவானா நில்லுப்பா. உன்னை பார்க்கறதுக்கு அம்மா இல்லைனாலும், உன்னை பார்க்கறதுக்கு அப்பா இல்லைனாலும், உன்னை பார்க்கறதுக்கு உறவுகள் இல்லைனாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில் எல்லாம் தோல்விதான். யோசேப்பு எல்லாம் தோல்விதான். ஆனாலும் உன் மேலே ஒரு தரிசனம் உண்டு. ஏன்னா நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக ரட்சண்யத்தினால் நீ நிரப்பணும். இந்த உலகத்தை ரட்சண்யத்துக்குள்ளாய் நடத்தும்படியாக, ரட்சிப்பின் பாத்திரத்தை உலகத்துக்கு கொடுக்கும்படியாக நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும் யோசேப்பு. ஆகையினாலே என் தேவனுக்கு எதிராக இத்தனை பொல்லாப்பு. நீ செல்போனை எடுக்கிற போது தேவனுக்கு எதிராக பொல்லாப்பை நான் செய்யக்கூடாது. நீ உலகத்தில் ஆபாசங்களை பார்க்கிற போது, கண்ணு ஆபாசங்களை பார்க்கிற போது, வாய் கெட்டதான தீமையானவர்களை பேசுகிற போது, துர்க்குணம், பொல்லாப்பு, வைராக்கியம், இவைகளெல்லாம் உன்னிடத்திலிருந்து நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஆமே, என் தேவனுக்கு எதிராக இத்தனை பெரிய பொல்லாப்பு செய்வது எப்படி நீ நினைக்கிறியா? நீ நினைக்கிறியா? நான் சொல்லுவேன், அப்படி நீ நினைப்பாயானால் ஒரு நாள் உன் ராஜாவாகிய ஆண்டவருக்கு முன்பாக நிற்க நீ பாத்திரவானா இருப்பாய். நீ உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையும் ராஜாவுக்கு முன்பாக நீ நிற்பதற்கு பாத்திரவானா இருந்தா, இந்த உலகமே வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நீ பாத்திரவானா இருப்பாய். கடைசியாக நீ எந்த சூழ்நிலையிலும் இழப்பு 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 இழப்பானாலும், விசனமானாலும், போராட்டமானாலும், உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் கேட்டாலும், உனக்குள்ளாக சத்துரு, உனக்குள்ளாக பிசாசானவன் உன் தேவன் எங்கே என்று உனக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்டாலும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறா? நீ ஏன் தியங்குகிறாய்? தேவன் பரலோகத்தில் இருந்து உன் முகத்துக்கு ரட்சிப்பை அவர் முதலாவது அனுப்பி ராஜாவுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு முகத்தை ஆண்டவர் உனக்காக அவர் ஏற்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உறுதியாக நீங்கள் சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலையில் நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்களேன், நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிற மகனா மகளா நான் மாறுவேன். யார் என்னை பார்க்கலனாலும் பரிசுத்தத்துக்கு என்ன நான் அர்ப்பணிப்பேன். எந்த சூழ்நிலை எவ்வளவோ மிக சத்தத்தோடு கூட நான் அழுது, ஆண்டவரே நான் அருகிற சூழ்நிலை ஆனாலும் உம்மை விடாமல் பற்றிக்கொண்டு எனக்காக நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை நான் நிவர்த்தி செய்யும்படியா. எனக்காக வச்சிருக்கிற தரிசனம் என்ன? நீங்கள் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்காக பாத்திரவான்களாக இந்த உலகத்துக்கு தப்பி எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து பரிசுத்தமாக இருங்க, விடாமல் அவரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் ஞானத்தையும் நல்ல சுகபலத்தையும், பரிசுத்த ஆவி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. நீ சின்ன பொண்ணாக இருக்கலாம், நீ சின்ன பையனாக இருக்கலாம், அல்லது முதிர் வயது உள்ளவளா நீ இருக்கலாம். கர்த்தர் இந்த கால வேளையிலே பேசுகிற காரியம், நான் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஒரு பெரிய வீட்டையும் நீ பாதுகாப்பா, ஒரு சிறிய வீட்டையும் நீ பாதுகாப்பா. அதை பக்தியா நீ நடத்துவா, பக்தியா நீ நடத்துவா. பக்தியா பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாக்களை உன்னால மீட்க முடியும், உன்னால மீட்க முடியும். நீ மாத்திரம் இல்லை, உன் குடும்பத்தையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வைக்க பாத்திரமாய் உன்னை மகா பரிசுத்த விசுவாசத்திலே உன்னை பலப்படுத்திய ஆவியானவர் உனக்கு இருக்கிறார். யாரும் உன்னை விட்டு போனாலும் ஆவியானவர் உன்னை விட்டு போகவே இல்லை. மகளே மகனே, நீ நல்லது செய்வாயினால் உன்னை குறித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார். நீ பரிசுத்தமில்லாத காரியத்தை நீ செய்து நீ கர்த்தரை விட்டு விலகுவாயானால் துக்கத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ எவ்வளோ துக்கத்தோடு கூட இருந்தாலும் ஆண்டவரை நீ துக்கப்படுத்தாமல், அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் நீ இருந்தன்னா, நான் சொல்லுவேன், வாழ்க்கை இருக்கிற எல்லா துக்கத்தையும் கண்ணீரையும் போராட்டையும் உனக்கு இருக்கிற ஒரு
ஆத்துமாவே கலக்கத்தையும் தியங்குதலையும் கர்த்தர் எடுத்து போட்டு உன் முகத்துக்கும் உனக்கும் உன் வீட்டுக்கும் உன் படிப்புக்கும் உன் பரிசுத்த வாழ்க்கைக்கும் உன் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உனக்கு பலனை இந்த கால வேளையிலே அருள் செய்வாராக. ஆண்டவரே, நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகளின்படி நாங்கள் ஆற்றப்பட்டு தேற்றப்பட்டு இவைகளின்படி நடக்க உம் தரிசனத்துக்கு நேராக ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஏசப்பாவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு அவருடைய பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் ஜெபமும் வேத வாசிப்புக்குண்டான பலனும் கர்த்தர் அருள் செய்வாராக. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு முன்பாக எங்களை நிறுத்த பாத்திரவான்களாக மாற்றும். பரிசுத்த ஆவியே பலப்படுத்தும், சகாயம் செய்யும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.